Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற ஹானருடைய புதிய பட்ஜெட் ஃபோன் வந்து பார்க்க போறோம். மாடல் வந்து Honor X60ங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் இப்போதான் சீனால வந்து லான்ச் பண்ணாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்ட்ரில வந்து வரும்ங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து ஒயிட், ப்ளூ, பிளாக்ங்கற மூணு கலர்ல வருது. 14000 ல இருந்து 21000 வரைக்கும் சைனால ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஃபோன். இப்போ இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரேமு. ஸோ ரேம் வந்து இவங்க ஸ்டார்டிங்லேயே 8GB கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸாக வந்து 12GB வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஒரு மாசான ஆப்ஷன், ஏன்னா மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்மூத்தாக வந்து இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 128GB, 256GB, 512GB. இதில் 256GB, 512GBங்கிறது ஒரு ரொம்ப மாசான ஆப்ஷன். இது மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 128மே ஓகே தான். பட் ஏன்னா இந்த ஃபோனில் வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டுக்கான சப்போர்ட் இல்லை. அதனால் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இந்த ஃபோன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நார்மல் யூசர் அப்படின்னா உங்களுக்கு 128GB போதும். ரொம்ப ஹெவியான யூசர், நிறையா ஃபைல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் 512GB வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து மாறும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து ஓஎஸ். ஸோ ஹானரில் யூஸ்வலாக வந்து மேஜிக் ஓஎஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேஜிக் ஓஎஸ் 8.0 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணி இருக்கு. அது இல்லாமல் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 or 2 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3 years வந்து செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பேட்ரி. ஸோ பேட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மினிமம் 5000 இருந்தது அப்படின்னா ரெக்கமெண்டட், அதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு. ஸோ இந்த ஃபோனில் 5500 மில்லியம்ஸ் வந்து பேட்டரி பவர் வந்து மாசாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் 35 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 இயர்ஸ்க்கான டூரபிள் யூசபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸாக 6 hours மேலே மினிமம் வந்து இந்த ஃபோன் வந்து சூப்பர் லாங் பேட்டரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 18 hours வந்து ஷார்ட் வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். 9 hours வந்து கேம்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ண முடியும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சிப் செட்டு. இந்த ஃபோனில் MediaTek D7025ங்கிற மிட்ரேஞ்ச் சிப் செட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லேட்டஸ்டான சிப் செட்டு, 2024 ரிலீஸ் பண்ண சிப் செட்டு. ஸோ இது மூலமாக நீங்கள் ரெகுலராக இருக்கிற டெய்லி டாஸ்க்லாம் ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். சோஷியல் மீடியா பண்ணுறது, ப்ரௌஸ் பண்ணுறது, லைட்டான கேமு, இது எல்லாத்தையுமே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இதனோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 2.5 GHz வந்து ஸ்பீட் இருக்குது. ஆக்டா-கோர் ப்ராசர் இருக்குது. அண்ட் ஹெவியான டாஸ்க்லாம் வந்து இது சப்போர்ட் பண்ணும். பட் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சிப் செட்டு தான். கேமிங்கான GPU பார்த்தோம் அப்படின்னா IMG PXM 8256 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப்செட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோனில் ஸ்க்ரீனோட இன்ச் வந்து 6.8 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா TFT LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அவரேஜான லெவல் தான். AMOLED கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து பெட்டராக இருந்திருக்கும். 16.7 மில்லியன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு 850 வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDR-க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது. பட் பேனல் மட்டும் அவரேஜான லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் டிசைன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் 108 MB அல்ட்ரா கிளியர் இமேஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. EIS-க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. 10x வந்து டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரெக்கார்டோடைய ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD ப்ளஸ் வரைக்கும் தான், ஃபுல் HD தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு 4K கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா வந்து 8 MB தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஹானருடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்தது வந்து ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 வேரியண்ட்டில் வருது. அதாவது வந்து பேஸ் வெர்ஷன் வந்து 8GB 128GB இருந்ததுன்னா அது வந்து 14151 ரூபா இப்போ இந்தியோட மதிப்பில் சைனாவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து 8GB 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 16500 ரூபா இருக்குது. அதுவே நீங்கள் அட்வான்ஸ்டாக 12GB 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 19000 இருக்குது. தென் இன்னும் அல்ட்ரா மாஸாக பார்த்தோம் அப்படின்னா 12GB 512GB இன்டர்னல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 21000 இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் வேரியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 14000 ஸ்டார்ட் பண்ணி 21000 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சைனாவில். ஸோ இதே வந்து ப்ரைஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 10 to 12 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 189 கிராம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோனு. 200 கீழே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் 7.88 வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் மொத்தமே 2 ஸ்லாட் தான் இருக்குது. ஏன்னா மெமரிக்கு டெடிகேட்டான ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டைப் சி போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹானருடைய யூஷுவல் சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஹானர் ஹியர்சான் 7.1 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டிக்காக பேசிக்காக வந்து வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓடிஜிக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் டைப் சி ஆடியோ ஜாக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக் இது எல்லா ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் பார்ப்போம். இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன். ஸோ இந்த பட்ஜெட் ஃபோனில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் ட்ராபேக் வந்து இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா அவங்க வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 128 ஜிபியில் ஸ்டார்ட் பண்ணி 512 ஜிபி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மிடில் யூசர், அதுக்கப்புறம் நார்மல் யூசர், அதுக்கப்புறம் ஹெவி யூசர் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் கார்டுக்கான ஒரு ட்ராபேக்கு உங்களுக்கு பெருசாக தெரியாது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுல் ஹெச்டி வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. பேக் கேமராவும் சரி, ஃப்ரண்ட் கேமராவும் சரி. இது ஒரு 4K வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 21,000 வாங்குறாங்க அப்படின்னா அதில் 4K கூட இல்லை அப்படின்னா ஸோ அது வந்து நல்லா இல்லை. ஸோ அதனால் 4K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் பேனலோட டைப் பார்த்தோம் அப்படின்னா அவரேஜான லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட் ஃபோன்னா நம்ம யூஸ்வலாக வந்து AMOLED கொடுத்துருந்தோன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் பெரும்பாலும் கம்பெனி வந்து அதை டார்கெட் பண்ணுறது இல்லை. பட் இதில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 வேரி ஆகுது. ஸோ இதுக்கு AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். பட் ஆனால் அது கொடுக்கல. இது வந்து ஒரு ட்ராபேக்காக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் வந்து FM ரேடியோ வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து இப்போ சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்டிப்பாக வருங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணி இன்னும் ப்ரைஸை வந்து குறைச்சாங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் மாடலாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.